ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/4/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த ஜென்மம் இருக்கிறதுல மிக விலை மதிப்பற்ற ஜென்மம். இந்த ஜென்மத்தில் தான் நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி பண்ணி சாதாரண மனிதனிலிருந்து தேவதையாகிறீங்க. அதனால தான் இது மிக உயர்ந்த ஜென்மம். அதை நீங்கள் உணரணும். அதுதான் முக்கியம். இப்போ இதுக்காகவே அவதரிச்சிருக்கிறேன். நானும் தேவதையாகி பிறரையும் தேவதை ஆக்கிறதுக்காக, நானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மை ஆக்கிறதுக்காக அவதரிச்சிருக்கிறேன். அதற்கான ஜென்மம், அதற்கான யுகத்தில் இருக்கிறேன். அதற்கான காரியம் மட்டும்தான் நான் செய்யணும் அப்படின்றது சதா ஞாபகம் இருக்கணும். கேள்வி: தன்னை கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுடைய முக்கியமான குணம் என்ன? குணத்தை அவங்க தாரணை பண்ணுறாங்க? கடவுளுடைய குழந்தைகள் யார்? நம்ம தான் இல்லையா? என்ன தாரணை பண்ணுறோம்? அவங்க ஒருவருக்கொருவர் பாலும் சர்க்கரையும் போல் அவ்வளவு ஒற்றுமையாக இனிமையாக வாழ்வாங்க. ஒருபோதும் உப்பு தண்ணி மாதிரி ஒருவரை ஒருவர் கரிச்சு கொட்ட மாட்டாங்க. தேக உணர்வுடைய மனிதர்கள் தவறான விஷயத்தை பேசிட்டு தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த சண்டை போடுற பழக்கம், வெறுக்கிற பழக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் சூப்பராக அந்த வார்த்தை நல்லாயிருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்வாங்க. ஆனால் தேவன்றது தேவதை, நம்ம தேவதை பிள்ளை இல்லை, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய கடவுளுடைய பிள்ளை. குழந்தைகளாகிய நமக்கு ஒருபோதும் சண்டை போடுற பழக்கம் இருக்கக்கூடாது. எதுக்காகவும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இல்லை, எதுக்கு சண்டை வருது? எதையோ ஒன்று விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுல தான். எதையும் இழக்க தயாராக இருக்கிறதுக்கு தான் பாபா நம்மளை பழக்கப்படுத்துகிறார். ஸோ அதை அவர் சொல்லாமல் டைரெக்டாக சண்டை போடக்கூடாது, இனிமையாக இருக்கணும். ஆனால் அனைத்தையும் இழக்கும்போது எப்படி இனிமையாக இருக்கணும்? இனிமையாக இருக்கிறது உன்னுடைய குணம், இனிமையாக தான் இருக்கணும். அப்படின்னால என்ன அர்த்தம்? என் இது இல்லைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. என் இதுன்னு பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை. இங்கே தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும், கர்மாத்தீத்தின் நிலையை அடையணும். இதுதான் நம்ம லட்சியம். ஸோ அப்போ நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, வெறுக்கிறீங்கன்னா எப்படி தெய்வீக குணம் தாரணை ஆகும்? எப்படி கர்மாதீத்த நிலை அடைய முடியும்? கர்மங்களிலிருந்து விடுபட்ட நிலை. ஸோ அதை அடையணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். விலகி இருந்தால் ஏன் கோபம் வரப்போகுது? அன்பாகவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ விலகி இருக்கிறதுன்றது அவர்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் செய்கிற காரியத்துக்கும் உங்களுக்குமே சம்மந்தம் இல்லை. அப்படி விடுபட்டு அது எப்போ சாத்தியம்? முழுக்க முழுக்க பாபா நினைவிலே மூழ்கிட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்ற அந்த ஆனந்தத்திலே, நாராயணன் ஆகிட்டு இருக்கிறன்ற ஆனந்தத்தில், அதை பற்றிய கவலை, நாராயணன் ஆகிட்ட நான் எவ்வளோ நெருக்கத்தில் வந்தேன், இந்த ஒரு கவலையில் மட்டுமே மூழ்கி இருந்தால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஓம் சாந்தி. ஸோ பாபா முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்கிற விஷயமே ஆத்ம அபிமானியாக ஆகுங்க அப்படிங்கிறது தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ஆத்மானு உணருங்க. ஸோ கீதையில் என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் அதுலேயும் நீ ஒரு ஆத்மானு இருக்கும். ஆனாலும் அது பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. அதை வச்சு நீங்கள் எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஆத்மான்றது எல்லா மதத்துலேயும் இருக்கும். ஆனால் ஆத்மா எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும், ஆத்மானு உணர்றதுனால என்ன நன்மை, ஏன் இப்போ அவசியம் உணரணும், இது எதுவுமே பக்தி மார்க்கத்தின் எந்த வேதத்திலும் கீதை உட்பட இருக்காது. ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் ஞானத்தின் கடலாக இருக்கிறேன். இந்த ஞானத்தை குழந்தைங்க கிட்ட தான் நான் கொடுக்குறேன். என்ன ஞானம் நான் பேசுகிறேன்? இந்த சிருஷ்டியுடைய முதலீடை கடை பற்றிய ஞானம், உலக நாடகம் பற்றிய ஞானத்தை சொல்கிறேன். இது உலகத்தின் வரலாறு புவியியல்னும் சொல்லலாம். பக்தி மார்க்கத்தில் யாரும் வரலாறு புவியியல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. அதை அவங்க சொல்கிறது கூட கிடையாது. சாது சன்னியாசிகள் உட்காந்து வேதத்தை உருவாக்குறாங்க. பாபா ஒருபொழுதும் வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது.
மனிதர்கள் வேத சாஸ்திரத்தை தான் படிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா சுயம்பு தானாக கொடுக்குற ஞானத்திலிருந்து தான் அந்த வேதங்களே வெளிப்படுது. ஸோ பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் சாதாரண மனிதனாக இருக்கிற நம்ம தேவதைகளாக ஆகிறோம். மனிதர்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்தே இருக்கிறோம். மற்றபடி நீங்கள் எப்படி மனிதர்களோ அதே மாதிரி தேவதைகளும் மனிதர்கள் தான். ஆனால் தெய்வீக குணம் நிரம்பிய தூய்மையான மனிதர்கள். நாம் அழுக்க அசுரகுணம் நிரம்பியவர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் அப்பாவை எப்படி கூப்பிட்றாங்க? பதித்த பாவனே வான் தான் கூப்பிட்றாங்க. அதனால் என்ன அர்த்தம்? நாம் அழுக்காக இருக்கிறோம், தூய்மையாக்க வாங்கன்னு அர்த்தம். தேவதைகள் தூய்மையாக இருந்தாங்க. அதனால தான் மற்ற மனிதர்கள் அவங்க முன்னாடி, அவங்க ஜடச்சிலை முன்னாடி தலை வணங்கி நாங்கள் அழுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காக இருக்கிறவங்க தான் தலை வணங்குறாங்க. தலை வணங்குறாங்கனாலே அதான் அர்த்தம். நம்மை விட உயர்ந்தவர்கள்கிட்ட தானே தலை வணங்குவோம். ஸோ தங்களை அழுக்காக உணர்கிறாங்க. தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்கன்னு உணர்கிறாங்க. ஆனால் தேவதைகள் எப்படி தூய்மையானாங்க? யார் அவங்கள தூய்மை ஆக்குனாங்க? எந்த மனிதனுக்கும் இது தெரியாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லை டக்குன்னு ஆத்மா உணர்வு இருந்துட முடியாது. பாபா நினைவில் நிரந்தரமாக இருந்துட முடியாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், சாப்பிட்டாலும், ஷாப்பிங் போனாலும், வண்டி ஓட்டினாலும் நினைவில் இருக்கிறனா செக் பண்ணிக்கிட்டே இருக்க தான் அது வரும். ஏன்னா இது மாதிரி காரியங்கள் தினமும் செய்வீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் பாபா நினைவில் இருக்கிறனா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. எந்த காரணத்தை கொண்டும் தேக உணர்வு இருக்கக்கூடாது. ஆத்மாக்கள் அழிவற்றது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் சமஸ்காரம் இருக்குது இல்லை? ஆத்மா அழிவற்றது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சமஸ்காரங்கள் அது மாறக்கூடியது இல்லை? இப்போ அழுக்கான சமஸ்காரம் இருக்கும், அதை நாம் தூய்மையானதாக மாற்ற முடியும், அழிக்க தான் முடியாது. ஆத்மாக்கள் தங்களுடைய நல்ல கெட்ட சமஸ்காரங்களை அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ ஆத்மா அபிமானி ஆகுங்க, அந்த சமஸ்காரத்தை வளர்த்துக்கோங்க. ஆத்மான்னு உங்களை உணர்கிற சமஸ்காரத்தை. யாருக்குமே அவங்களுடைய ஆத்மாவை பற்றியே தெரியாது. எப்போ இந்த ராவண ராஜ்யம் துவாபரகத்தில் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ தான் இருளின் பாதை தொடங்கியது. எல்லாரும் தேக உணர்வுக்கு வந்துட்டாங்க. தான் யாருன்றதே மறந்துட்டாங்க. உடல்னு உணர்ந்து ஆடாத ஆட்டம் ஆடிட்டாங்க. வெள்ளை உடல் இருந்தால் ஒரு அகங்காரம், அழகான உடல் இருந்தால் ஒரு அகங்காரம், ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு அகங்காரம், இது மாதிரி நிறைய அகங்காரம். உடம்புன்னு நினச்சதுனால வந்த வினை இது. ஆத்மான்னு உணர்ந்தால் அடுத்து என்ன நடிப்பு இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி உயர்ந்தவங்களாக இருக்கிறோம், நாளைக்கே தாழ்ந்து போகலாமே, தெரியாது. ஸோ பாபா இதை புரிய வைக்கிறார். யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னு குழந்தைங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் பிரம்மா பாபா கிட்ட வரல, அவர் உடம்புல நான் வந்திருக்கிறேன், என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க. அதாவது சிவபாபா பார்க்க வந்திருக்கிறோம். இது பிரம்மாவுடைய பல ஜென்மங்களின் கடைசி அழுக்கான ஜென்மம். ஸோ என்ன ஜென்மங்கள் எடுத்திருந்தார்? அரைக்கல்பம் தூய்மையான ஜென்மமும், அதாவது தேவதையாகவும், அடுத்த அரைக்கல்பம் அழுக்கான மனிதனாகவும் பிறந்திருந்தார். ஸோ அப்போ இவரும் இப்போ அழுக்காக தான் இருக்கிறாங்க, இந்த பிரம்மா கூட. ஸோ பிரம்மா தன்னை தேவதைன்னும் சொல்கிறது கிடையாது, கடவுள்னும் சொல்கிறது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா ஒரு தேவதை அப்படின்னு மனிதர்கள் நம்புகிறாங்க. பிரம்ம தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க, பிரம்மா அழுக்காக இருந்தார். இப்போ இந்த
அவருடைய பல ஜென்மத்தின் கடைசி ஜென்மத்தில் தூய்மையாகிறார், தேவதையாகிறார். பல ஜென்மத்தின் கடைசி ஜென்மன்னு ஏன் சொல்கிறார்? அவரும் ஜென்மங்களில் மறுஜென்மத்தில் வருகிறார். அதுவும் வந்துடுது. ஏன்னா பக்தியில் தேவதைகள்லாம் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டுருக்குறாங்க இல்லையா? அதிலும் குறிப்பாக பிரம்மாலாம் எப்போவுமே இருக்கிறாருன்னு நினச்சிட்ருப்பாங்க இல்லையா? கிருஷ்ணர் கூட பிறக்கிறார் இறக்குறாருன்னு காட்டுவாங்க, பட் பிரம்மாவை அப்படி கூட காட்டுறது கிடையாது. ஸோ அப்போ கடவுளுக்கு ஈக்குவலாக காட்டிடுறாங்க. அதனால தான் அவருடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறதுக்கான முயற்சி பண்ணுறார். அவரை மாதிரி அவருடைய குழந்தைகளாகிய நாம் பிரம்மகுமார் குமாரிகளும் முயற்சி பண்ணுறோம். ஸோ நம்மை மாதிரி அவரும் பிராமணன் தான். ஏன்னா பிரம்மாவாய் வழியாக சிவபாபா பேசுகிறதை அவரும் கேட்குறார், தன்னை மாற்றிக்கிறார், சிவபாபாவை அப்பான்னு உணர்றார். அப்போ அவரும் ஒரு பிராமணர் தான், பிரம்மகுமாரி தான். ஸோ அவரே அப்பாவாகவும் இருக்கிறார், அவரே பையனாகவும் இருக்கிறார். இதை இயேசு சொல்கிறாங்களே, பிதாசுதன் பரிசுத்தாவி மூணுமே அவர்னா. அப்போ இந்த மூணுமே பிரம்மா பாபாவுக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்குமே பொருந்தாது. ஸோ பிரம்மா பிராமணன் தான். அவர் எப்படி தேவதைன்னு சொல்ல முடியும்? அவர் தேவதை கிடையாது. இந்த பிரம்மா தூய்மை ஆனால் கூட அவரை தேவதைன்னு சொல்ல முடியாது, விஷ்ணு ஆகிற வரைக்கும், அதாவது லக்ஷ்மி நாராயணன் ஆகிற வரைக்கும். நீங்கள் பிராமணர்கள். நான் உங்களை முதல்ல சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆக்குறேன், பிறகு தான் பிராமணன்லேருந்து தேவதை ஆக்குறேன், அது கூட ஃபரிஸ்தா ஆக்கி. ஸோ அதனால் இந்த உங்களுடைய ஜென்மம் மிக உயர்ந்த ஜென்மம். ஏன்னா கீழான சூத்திரன்லேருந்து மேலான தேவதையாக மாத்திர ஜென்மம் இந்த பிராமண ஜென்மம். அதனால தான் இது உயர்ந்த ஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஷ்ணு ஆகிற வரைக்கும் பிரம்மாவை தேவதைன்னு சொல்ல முடியாது, விஷ்ணு ஆன பிறகு தான் தேவதை. இப்போதைக்கு நம்ம பிராமணர்கள் தான். முதல்ல சூத்ரன்லேருந்து பிராமணன் ஆக்குறாரு, பிறகு பிராமணன்லேருந்து தேவதை ஆக்குறாரு. ஸோ இந்த பிராமண ஜென்மம் மிக விலை மதிப்பற்றது. இதில் கர்மச்சுமை கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் பாபா சொல்கிறது என்னென்னா, உங்களை ஆத்மான்னு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை கர்மச்சுமை உடல் வியாதி மூலமாக வரலாம், மற்ற மனிதர்கள் மூலமாக வரலாம், கடன் தொல்லை மூலமாக வரலாம், எதன் மூலமாக வேணாலும் வரலாம். அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம், ஏன்னா கர்ம கணக்கு முடியுது. அதுதான் ஆத்ம உணர்வு எல்லையற்ற நிலையில் இருக்கிறதுன்றது. அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வில் இருக்கும்போது தான் இது தெரியும், நான் ஆத்மா நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், அதுக்கான தண்டனை என்னை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். இல்லை நான் போகிறேன் பரந்தாமத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், இதே சிந்தனையில் அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கர்மச்சுமையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியுன்றார் இந்த பயிற்சி பண்ண தான். மற்றபடி உங்களை தேகதாரின்னு நினைத்து தலைகீழ நின்னாலும் உங்கள் பாவம் அழியாது. ஏன்னா பக்தியில் கூட தீவிர பக்தியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். சாது சன்னியாசிகள் காட்டில் போய் சோறு தண்ணி இல்லாமலாம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க, ஆனாலும் பாவம் அழியல. காரணம் அவங்க தேகன்ற உணர்வுலேயே உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் ஆத்மான உணர்வை தான் இங்கே முக்கியமான ஞானம், முதல் ஞானமாக பாபா சொல்கிறது. பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். ஸோ ஆத்மாவை பிராமணனோ தேவதைனோ சொல்ல முடியாது. அதுக்கு உடம்பு இருக்கும் பொழுது, ஆத்மா உடம்புக்குள்ளே வந்த பிறகு தான் அது பிராமணன், பிறகு தேவதை, கடைசியில் சூத்திரன் ஆகிறதெல்லாம். ஸோ பாபாவை நினைவு செய்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி தேவை, கடின உழைப்பு தேவை. அதே நேரத்தில் இது சகஜ யோகமும் கூட. நினைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஆனால் அந்த நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிறதுல கவனம் வைக்கிறது தான் உழைப்பு. இதுவும் கஷ்டம் கிடையாது, ஆனால் அலட்சியம் வந்துடுது. பாபா சொல்கிறார், அப்போ தான் நமக்கு தெரியுது நமக்குள்ளே எவ்வளவு அலட்சியம் இருந்தால் பாபா நினைவு இல்லை. சொர்க்கத்தை கொடுக்க போகிறேன், நிறைய தலை மேலே பாவம் இருக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளவும் இருந்து பாபா நினைவு விட்டு எட்ட போகுதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய அலட்சியத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த யோகமும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனாலும் சிலருக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அனுபவமாகுது. திரும்ப திரும்ப பாபாவை நினச்சி
ஏன் தேக உணர்வில் வரீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஆத்ம உணர்வில் வர்றதுக்கு கண்டிப்பாக அதிக நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறது சாத்தியம் கிடையாது. கண்டிப்பாக கட் ஆகும். அதுக்காக நீங்கள் சரி பாபா தான் சொல்லிட்டார் போல இருக்கு, கட் ஆகும் போல் இருக்குது, அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. முயற்சி பண்ணி இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அந்த கடைசி நேரத்தில் நிரந்தர நினைவு வரும். இப்பயே நீங்கள் கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த உடலில் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அழுக்கான உடம்புல தூய்மையான ஆத்மா இருக்க முடியாது. ஆத்மா எப்போ முற்றிலும் தூய்மை ஆயிடுச்சோ அப்போ அப்படியே லேசாகி ஒரு வினாடியில் உடலை விட்டு போயிடும் ஆத்மான்று. ஏன்னா தூய்மையான ஆத்மா அழுக்கான உடலில் இருக்க முடியாது. அதனால் இந்த பிரம்ம பாபா தூய்மை ஆயிட்டார் அப்படின்னு கிடையாது. ஸோ நினைவில் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி தேவைப்படுது. தேக உணர்வில் வர்றதுனால தான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு தவறான வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன? உடம்புன்னு நினச்சிட்டதுனால. ஆனால் நம்ம ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள். ஆத்மாவுக்கோ எதுவுமே நடக்காது, நாம் துக்கமும் கொடுக்க மாட்டோம். ஸோ எல்லா குழப்பத்துக்கும் காரணமே தேக உணர்வு தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. எப்படி தேவதைகள் பாலும் சர்க்கரையும் போல இனிமையாக ஒற்றுமையாக வாழ்ந்தார்களோ அதேமாரி பாபா குழந்தைகளாகிய நீங்கள் கூட ஒருவருக்கொருவர் அன்பாக இனிமையாக வாழணும். உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது. ஆனால் இந்த தேக உணர்வு உடைய மனிதர்கள் தப்பும் தவறுமான விஷயங்களை பேசிக்கிட்டு ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் தேக உணர்வு. ஆத்மானாலே பரிசுத்தமான ஆத்மா, தூய்மையான ஆத்மா, அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா, இதெல்லாம் சேர்த்து நினைவு பண்ணணும் ஆத்மான்னு சொல்லும் பொழுது. பிறரை பார்க்கும்போதும் அப்படித்தான் இல்லையா? ஆத்மா அதாவது ஒரு ஜோதி தீபம், காற்றே இல்லாட்டினா எப்படி எரியும்? அதை பார்க்கும்போதே நமக்கு அமைதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆத்மா. ஆனால் அவங்க துக்கம் அனுபவிக்கிறாங்க, கோபப்படுறாங்க அப்படின்னா அது காற்றுல ஆடுற தீபம். ஸோ அந்த காற்று இல்லைன்னா அது அமைதியாகிடும், மாயை இல்லைன்னா. ஸோ அதனால் அதை கருணையாக நாம் பார்க்கணும். அது நல்ல தீபம்தான், அமைதியான ஆத்மா தான், அந்த உணர்வில் பார்க்கணும். ஆத்மான்னு பார்த்தால்தான் இது சாத்தியம். உடல்னு பார்த்தா இது சாத்தியம் கிடையாது. அவங்களாம் மாற வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணும். ஆத்மான்னு தோணும்போது, அது பரமாத்மாவுடைய குழந்தைன்னு தோணும்போது, ஆரம்பத்தில் அமைதியாக தான் பாபா அந்த ஆத்மாவை கீழே அனுப்புனாருன்றது புரிஞ்சுக்கும் பொழுது நெகட்டிவ் எண்ணம் வராது. குழந்தைங்க இந்த மாதிரி சண்டை போடுறது, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, மனசு புண்படுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. தேவதையாக தானே வந்திருக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக தெய்வீக குணங்களை மட்டும்தான் நீங்கள் தாரணை பண்ணணும். கர்மாதீத்த நிலை அடையிறது தான் உங்களுடைய லட்சியம். இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருந்தால் எப்படி கர்மாதீத்த நிலை அடைய முடியும்? எல்லாத்துலேருந்தும் விடுபடுறது தான் கர்மாதீத்த நிலை இல்லையா? ஸோ இந்த உங்களோட உடம்பும் இப்போ பழசாச்சு, உலகமும் பழசாயிடுச்சு, தம பிரதானம் ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு இந்த தம பிரதானமான பழைய உடல் மற்றும் உலகத்தை பற்றி சிந்திக்கணும், பற்று வைக்கணும்? அதனால் இந்த பழைய பொருட்களின் மீது, பழைய உறவுகளின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வரணும், வெறுப்பு வரணும் இல்லையா? நம்ம புத்தம் புதிய உறவுக்கு போக போகிறோம். அங்கே எல்லாருமே உண்மையிலே இனிமையாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க டைரெக்டாகவே இனிமையாக இருக்கிறதில்ல. அப்படியே இனிமையாக இருக்கிறவங்களுக்குள்ளே கூட உள்ளே என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி தான் துரோகமெல்லாம் நடக்குது. ஆனால் சொர்க்கத்தில் இந்த கவலையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்தை இல்லை நீங்கள் நினைக்கணும். உங்களுடைய புத்தியெல்லாம் அங்கெல்லாம் இருக்கணும். ஸோ தேக உணர்வின் அனைத்து விஷயங்களையும் சந்நியாசம் பண்ணுங்கள்.
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியும். இல்லையா? பாவம் வந்ததுக்கு காரணம் தேக உணர்வு, அதை விட்டுடுங்க. தேக உணர்வுனால் பேசுகிற, பார்க்குற, நினைக்கிற அனைத்தையும் விட்டுருங்க. வெறும் ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மா அமைதியானது, அமைதியான அப்பாவுடைய குழந்தை, அந்த நினைவிலே இருங்க. பாவம் செய்யக்கூடிய குணம் எல்லாம் போயிடும். ஆனால் இந்த நினைவில் தான் குழந்தைங்க பாவம் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஞானத்தை புரிய வைக்கிறதுல நல்ல புத்திசாலிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நினைவு பண்ணுறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பலகீனமாக ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நினைவுன்றது தான் முக்கியமான பரீட்சையே. அரை கல்பமாக பக்தர்களாக இருந்தவர்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு நான் ஆரம்பத்திலே பக்தி செஞ்சவங்க. யார் பக்தி மார்க்கத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் வராமல் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பக்தி மார்க்கத்துக்குள்ளே நுழையிறாங்களோ, அதாவது பக்தி செய்ய தொடங்குறாங்களோ, அவங்க அந்த அளவுக்கு கம்மியாக தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும் இந்த ஞானத்தை. பாபா பிரம்ம உடலில் பிரவேசித்து சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறேன் இந்த சங்கமேகத்தில். ஸோ ஒரே தடவை தான் என்னுடைய பாகத்தை இங்கே நடிக்கிறேன். அதே சங்கமேகம்தான் இப்போவும். இல்லையா? ஒவ்வொரு சங்கமேகத்தில் தான் என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது இந்த சங்கமேகம். ஒரு பக்கம் உங்கள் முன்னாடி யுத்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இல்லையா உலக யுத்தம், உலக அழிவு எல்லாமே நின்றுட்டு இருக்குது. உலகம் அழியும், ஆத்மா அழியாது. சொர்க்கமாக உலகம் மாறப்போகுது. அதுக்குள்ளே உலகம் அழிகிறதுக்குள்ளே, உடலை விட்டு உயிர் பிரிகிறதுக்குள்ளே சொர்க்கத்திற்கு வருவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். இந்த நாடகம் 5000 வருடத்தின் நாடகம். ஒருவேளை இந்துக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி உலகம் அழிய இன்னும் 40,000 வருடம் இருந்தால் உலகம் தாங்குமா? ஸோ பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்க. கடவுளே வந்தாலும் நாங்கள் வேதத்தின் வழிப்படி நடப்பதை விடமாட்டோம், சாஸ்திரங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மைதான், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அல்லாவே சொன்னாலும் நபியையோ குரானையோ முஸ்லீம்கள் விட மாட்டாங்க. பரமபிதாவே சொன்னாலும் இயேசுவை கடவுள்னு சொல்கிறதையோ பைபிளையோ கிறிஸ்தவர்கள் விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்துக்கள் வேதத்தை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தை இந்துக்கள் படிக்கிறதே கிடையாது. பட் அப்படி அதில் படிக்கிறவங்க விட மாட்டாங்க. இல்லை, இப்போ வைணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க, உபன்யாசம் பண்ணுறவங்க, அவங்க விட மாட்டாங்க. அவர்களுக்கு சரி கலியுகம் 40,000 வருடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி 40,000 வருடம் கழித்து எந்த கடவுள் வருவார்? அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிருஷ்ண பகவான் வராருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போக போக உங்களுடைய பேர் பிரபலமாகும். இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ நம்ம ஞானம் கொடுக்கும்போது உதாசீனப்படுத்துகிறாங்க, அப்படி கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கே பார்த்தாலும் பிரம்மகுமாரிகள் பேர் ஃபேமஸ் ஆகிடும். எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க சொல்கிறது நம்புகிற மாதிரி இருக்குதுப்பா, நம்ம ஞானத்தெல்லாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த நிலையை நீங்கள் அடையணும் இல்லையா? அந்த அளவுக்கு பரிபக்குவ நிலையை அடையும் போது தான் உங்களுடைய பேர் ஃபேமஸ் ஆகும். அதனால் சேவை செய்கிறதுக்கு ஈக்குவலாக உங்கள் குணத்தை மாற்றிக்கிறதுக்கு, மனநிலையை மாற்றிக்கிறதுக்கு யோக பலத்தினால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருவரோடு ஒருவர் அவ்வளோ அன்பாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் நான் அன்பாக தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைங்க. நீங்கள் கடவுளுடைய உதவியாளர்கள்னு சொல்லப்படுறீங்க. நாமளும் என்ன சொல்கிறோம்? நாங்கள் கடவுளுடைய உதவியாளர்கள். இந்த பாரதத்தை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கிறதுக்கு பாபாவுக்கு உதவி செய்கிறோம் தானே சொல்கிறோம். பாபா, நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தான்
ஆத்ம அபிமானி ஆகிறோம். யோக பலத்தின் மூலமாக எங்களுடைய பாவத்தை அழிக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ யோக பலம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அமைதியின் பலம்தான் இல்லையா? எந்த அளவுக்கு யோக பலம் இருக்குதோ அந்த அளவுக்கு எது நடந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும். காமத்தினால டிஸ்டர்ப் ஆகாது, கோபத்தினால டிஸ்டர்ப் ஆகாது, பற்று பேராசை அகங்காரத்தினால டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த விகாரங்களே வராது. அப்படி குழந்தையாக இருக்கும்போது நாம் அப்படி தானே இருந்தோம். ஸோ அந்த நிலையை நாம் இப்போ அடைவோம். அதுதான் யோக பலம். ஸோ அமைதி பலத்திற்கும் அறிவியல் பலத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் சாட்சாத்காரம் கிடைக்கும். ஆரம்பத்தில் நிறைய குழந்தைகளுக்கு காட்சிகள் கிடைத்தது. அந்த பாகம் அப்போ நடிக்கப்பட்டது. இப்போ அப்படி சாட்சாத்காரம் பார்த்தவங்களே இல்லை, பாபா விட்டு போயிட்டாங்க. மாயா அவங்கள முழுசாக விழுங்கிடுச்சு. ஏன்னா யோக பலம் முக்கியம் இல்லையா? சாட்சாத்காரத்தை விட யோகம் முக்கியம். யோகத்தில் இல்லைன்னா மாயை உங்களை சாப்பிட்டுடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1. பாபா கொடுக்குற ஞானமெல்லாம் யோக பலத்தை அதிகரிக்கிறதுக்காகத்தான். ஸோ குறிப்பாக அதில் முக்கியமான பாயிண்ட்டை ஒரு 4-5 பாயிண்ட் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே மைண்டு பிஸியாகவே இருக்கணும். அப்போ தான் வீண் எண்ணங்கள் வராது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை யோசிக்கும்போது வீண் எண்ணங்கள் எல்லாம் போயிடும். அப்படியே அந்த பாயிண்ட்லேயே நிலைச்சு அதை அனுபவித்து அதை நினைக்கணும். அந்த அனுபவத்திலே இருக்கணும். ஸோ அதுதான் யோக பலம். ஸோ பாபாவை நினைக்கிறதுன்னு கூடவே ஞானத்தை நினைவு செய்கிறது, சிந்தனை செய்கிறது, இது எல்லாமே வீண் விஷயத்தை உள்ளே விடாமல் தடுக்கும். ஸோ அது எல்லாமே யோக பலம்தான். கடவுள் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ எவ்வளவு டிசிப்ளினோடு அதை படிக்கணும். ஒரு நாள் கூட தவற விடாமல் எவ்வளோ கவனம் கொடுத்து படிக்கணும். கடவுளே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கீழான பதவி தான் அடைவீங்க, கூடவே ரொம்ப தண்டனையும் அடைவீங்க. நாங்கள் பல ஜென்மங்களாக பாவிகளாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களே பாடுறாங்க. ராவணராஜ்யம் தங்க யுகத்தில் கிடையாது. அப்போ எப்படி அங்கே விகாரம் இருக்கும்? ஸோ அது முற்றிலும் நிர்விகார ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்க ஆதியிலிருந்தே பாவிகள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது. தங்க யுகத்தில் அப்படிலாம் யாரும் கிடையாது. அது ராமராஜ்யம். அங்கே பாவமே இருக்காது. இது ராவண ராஜ்யம். இங்கே தான் பாவம் நிரம்பி இருக்கும். அதனால தான் இங்கே இருக்கிற எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனநிலையை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. நான் எவ்வளவு நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறேன்? எந்த அளவிற்கு நான் தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தினேன்னா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே முக்கியமான விஷயமே உங்களை நீங்களே பார்க்கணும். உள்நோக்கு முகத்தில் இருக்கணும். எனக்குள்ளே ஏதாவது குறைகள் இல்லை தானே, எந்த குறையும் இல்லை தானே, அல்லது எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதேமாதிரி நான் சாப்பிட்றது, குடிக்கிறது இதெல்லாம் பாபா சொன்ன மாதிரி இருக்குதா? ஸ்ரீமத்துக்கு புறம்பானதை சாப்பிட்றீங்களா? அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா? ஸோ நாள் முழுவதும் தேவையில்லாமல் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா? சில சமயம் உங்களுடைய சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் போய் சொல்ல வேண்டி இருக்கும் இல்லை? நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது போய் சொல்லுவாங்க. வேலை பார்க்கும்போதே நிறைய இடங்களில் போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ கஸ்டமர் கேர் அது மாதிரி நிறைய இடங்களில் போய் சொல்ல வேண்டியிருக்கும். அது வேறு. ஆனால் தேவையே இல்லாமல் போய் சொல்கிறதுலாம் இருக்குது. சும்மா ஜோக் அடிக்கிறன்ற பேரில் இந்த மாதிரி அதை செக் பண்ணணும். மனிதர்கள் தானம் பண்ணும்போது அவங்களுடைய பாவம் அதனால் போகுது அப்படின்னு நம்புகிறாங்க. யாராவது நல்ல காரியம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். யாராவது ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க அப்படின்னா
அடுத்த ஜென்மத்தில் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாருங்கள், ஹாஸ்பிட்டல் திறக்கிறவங்களுடைய நன்மை பாருங்கள், அடுத்த ஜென்மத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், சாப்பிட்றதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பண்ணாமலே ஆரோக்கியமாக நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர். ஸோ அப்போ மேபி அவங்க முன் ஜென்மத்தில் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கலாம். அதேமாதிரி யாராவது காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க நல்லா படிக்க முடியும். ஆனாலும் புண்ணியத்திற்கான பலன் ஓகே, பாவத்திற்கான பலன் அதிலிருந்து எப்படி விடுபடுறது? பாவத்திற்கு தண்டனை தானே கிடைக்கும். ஸோ அதற்கான பிராயச்சித்தம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கங்கையில் போய் குளிக்கிறாங்க, பாவம் போகும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் காசை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதோடைய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த பிறவியில் கிடச்சிடும். ஆனால் அதனால் பாவம் அழியாது. இல்லை, காசு கொடுக்குறாங்க அப்படின்னா பணக்கார குடும்பத்தில் பிறந்துருவாங்க, ஆனால் பாவம் அழியாது. பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அதாவது பணம் கொடுத்ததுக்கு பணக்காரனாக மட்டும் பிறப்பாங்க. மற்ற தண்டனை, நோய் வரலாம், இந்த மாதிரி பல அந்த பாவத்திற்கான தண்டனை அவங்க அனுபவித்தே தீர்வார்கள், அது கட்டாகாது. ஸோ மற்றபடி தானம் கொடுத்து மீண்டும் பணக்காரராக பிறக்கிறது ஜஸ்ட் அந்த பணத்தை கொடுத்து மீண்டும் பெறுவது தான். இல்லை, இப்போ கொடுத்துட்டு அது அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு வந்துடுது. பாவம் கூட அப்படி தான், நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பாவம் உங்களுக்கு தண்டனை வந்துடும். ஸோ தான புண்ணியம் கடவுள் பேரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதோடைய தற்காலிகமான பலன் அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் கடவுளால் கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே நீங்கள் தூய்மையாகணும் இல்லையா, பாவமே இல்லாதவர்களாகணும். ஏன்னா பாவத்திற்கான தண்டனை கிடைக்காத உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ தண்டனை கிடைக்கிற இடம் இது தானே. ஒன்று தண்டனை அனுபவிக்கணும், அல்லது தூய்மையாகிடணும். பாவத்தை எடுத்துகிட்டு அங்கே போக முடியாது. ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறாரு, தூய்மையாகணும். பாபா நினைவை தவிர தூய்மை ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. தூய்மையானவர்கள் இந்த அழுக்கான உலகத்தில் இருக்கவும் முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து தப்பிக்கவும் செஞ்சிடுறோம். மனிதர்கள் கடவுள் பேரால் இன்டைரக்டாக தானம் பண்ணுறாங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் பாபா சொல்கிறார், நான் இப்போ உங்ககிட்ட நேரடியாக வந்திருக்கிறேன் உங்களை தூய்மையாக்கிறதுக்காக. நான் தான் வள்ளல். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதற்கான பலனை நான் கொடுக்கிறேன். எதையுமே எனக்காக நான் வச்சிருக்கிறது கிடையாது. ஸோ இந்த கட்டிடங்கள் எல்லாம் கூட குழந்தைங்களுக்காக தான் கட்டப்படுது. சன்னியாசிகளாவது தங்களுக்குன்னு பெரிய பெரிய மாளிகை கட்டி வச்சுக்குவாங்க அவங்க வாழறதுக்கு. ஆனால் சிவபாபா தனக்குன்னு எதையுமே கட்டிக்கிறது கிடையாது. அவர் சொல்கிறாரு, இங்கே நேரடியாக நீங்கள் பாபாவுக்கு கொடுக்குறீங்க, பாபாவின் வழிப்படி. அப்பவும் பாபா பெறுவதில்லை, அது வேறு விஷயம். ஏன்னா அவர் எதையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் நேரடியாக அவர் சொல்கிற மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அது உண்மையில் உங்களுக்காக தான் பயன்படுத்துகிறீங்க. இதோடைய பலன் உங்களுக்கு புது உலகத்தில் 21 பிறவிக்கு கிடைக்குது. மற்றபடி இங்கே நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது உங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுது. இதற்கான பலனும் வேறு உங்களுக்கு கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நான் பக்தி மார்க்கத்திலும் வள்ளல் தான், இப்போவும் வள்ளலாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் கொடுப்பதற்கான பலனை நான் கொடுத்துட்றேன், பக்தி மார்க்கத்திலும் சரி இப்போவும் சரி. அங்கே மறைமுகமாக நீங்கள் கொடுக்குறீங்க, இங்கே நேரடியாக கொடுக்குறீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் அதை சென்டர் திறந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுத்துங்க. நான் கூட சென்டர் திறக்கிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் தான் கொடுக்குறீங்க இல்லையா, சென்டர் திறக்கிறதுக்கு தேவையான காசு மற்ற உதவிகள் எல்லாமே. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நானும் உதவி பண்ணுறேன். ஏன்னா நான் பரந்தாமத்துலேருந்து இங்கே காசு எடுத்துகிட்டு வரல. நான் இவருடைய உடலில் பிரவேசிக்கிறேன். அவர் மூலமாக நான் நினைக்கிற காரியத்தை செஞ்சுக்கிறேன். மற்றபடி நான் சொர்க்கத்திற்கு போகிறது கிடையாது, நீங்கள் தான் போக போகிறீங்க. சொர்க்கமும் உங்களுக்கு தான். நான் அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவன்.
ஸோ எதையும் நான் எடுத்துக்கிறதும் கிடையாது, என் காலில் விழுங்கன்னு நான் ஒருபோதும் சொல்கிறதும் கிடையாது. ஏன்னா நான் தான் இருப்பதிலேயே மிக பணிவான வேலைக்காரன் குழந்தைங்களுக்குன்ற. சமசூப்பரில் ஆக்சுவலாக இது பைபிளில் வெளிப்பட்டிருக்கும். இயேசு அவருடைய சிஷ்யர்கள் காலை கழுவிட்டு முத்தம் கொடுப்பார். நான் எப்படி உங்களுக்கு சேவை செய்தனோ அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உங்களுக்கு அன்பு கூறியதை போல் நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு கூறுங்கள்ன்ட்டு. ஸோ அப்போ காலை முத்தமிடுறாருன்னு போது அங்கே ஒரு அடிமைன்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் இங்கே காலை முத்தமிடுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு அனைத்தையும் பெற்றுத்தருவதற்கு பொறுப்பான ஒரு வேலைக்காரனாக அவர் இருக்கிறார். அதுதான் கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரன் நான் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா நமக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக மட்டும் இல்லை, அம்மாவாக, அப்பாவாக, சகோதரனாக, நண்பனாக, நம்முடைய அனைத்துமாக இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ எல்லா விதத்துலையும் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால வேலைக்காரனாக அப்படின்னு சொல்லலாம். அவர் நிராகாரர். எந்த குருவையும் போய் நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். குருவை குருன்னு தான் சொல்லுவாங்க, ஆசிரியர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பாபாவை மட்டும்தான் நம்ம அனைத்து உறவுகளாகவும் சொல்கிறோம். தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரு முறை தான் வருகிறேன். ஸோ அதோடைய நினைவாக வருடத்திற்கு ஒரு நாள் நீங்கள் சிவராத்திரி கொண்டாடுறீங்க. ஆனால் சிவபாபா எப்போ வந்தபொழுது என்ன செய்தார் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய தொழிலும் தெரியாது. ஏன்னா அந்த திருமூர்த்தியை படைத்த சிவபாபாவையே மேலேருந்து எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. சிவபாபா தான் செய்விப்பவர், செய்பவர். பிரம்மா மூலமாக செயல்படுகிறார். எப்படி பாபா இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசிக்கிறார், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு எப்படி சரியான வழியை காட்டுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். அவரே சொல்கிறாரு, அதாவது பிரம்மா பாபா கிட்ட சிவபாபா சொல்கிறார், நீ இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நல்லா படிக்கணும், அப்பாவை நினைக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். எப்படி சிவபாபா உடைய ஆத்மா நம்மக்கிட்ட பேசுதோ அதே மாதிரி இவரும் பேசுகிறார், பிரம்மா பாபாவும் பேசுகிறார். என்னென்ன, நானும் பாபாவை உங்களை மாதிரியே நினைக்கிறேன். ஸோ பாபா என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் உணர்கிறேன். இப்போ உங்களுடைய புத்தியில் நாம் புது உலகத்தின் எஜமானர்கள் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்குது. அப்போ புது உலகத்துக்கு போகிறேன் அப்படின்னா புது உலகத்துக்கு ஏற்ற குணம் இருக்கணும். புது உலகத்தின் எஜமான ஸ்ரீ நாராயணன் ஆகிறேன் அப்படின்னா அந்த அளவிற்கு ராயலாக உங்களுடைய நடத்தையும் இருக்கணும். உங்களுடைய உணவு பழக்கம், குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே மாறிடணும் ராயலாக. ஏன்னா அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறேன். ஸோ அந்த குணம் இங்கே இயல்பாகவே வந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஸோ அதுக்காக தான் அதை தாரணை பண்ணுறோம். அதுக்காக தான் பாபாவை நினைத்து கலியுகத்தின் பழக்கத்தை எல்லாம் மறக்கிறோம் அப்படின்ற உணர்வோடு பாபாவை நினைப்பதற்கான அந்த காரணம் சதா புத்தியில் இருந்தால் பாபாவை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ விகாரங்களை சந்நியாசம் பண்ணணும். உங்களை நீங்கள் இங்கேயே சீர்திருத்திக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உயர்ந்த குடும்பத்தில் ஜென்மம் எடுப்பீங்க இந்த சரீரத்தை விட்ட பிறகு. அதுவும் எதன் ஆதாரத்தில், இப்போ உங்களை எந்த அளவுக்கு சீர்திருத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த குடும்பத்தில் நீங்கள் ஜென்மம் எடுப்பீங்க. ஆனால் இப்போவே சீர்திருத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் அது தெரிந்து பண்ணணும். நாராயணன் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னா நாராயணனுக்கு ஈக்குவலாக உங்களுடைய குணம் இருக்கணும்ல. நாராயணன் தொடர்பில் வரணுன்னாலே அவருக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் வர முடியும்.
ஸோ அங்கே குடும்பங்களும் வரிசைக்கிரமமாக இருக்கும். இங்கே கூட சிலர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. 4-5 சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் கூட ஒன்றாவே வாழறாங்க. திருமணமான பிறகும் அவங்களுக்குள்ளே எந்த விதமான சண்டை சச்சரவும் வர்றது கிடையாது. நாம் இப்போ அனைத்து குடும்பமும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போகிறோம். சண்டை சச்சரவுனா என்னன்னே தெரியாத உலகம், மரணம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே மரணம் உங்களை சாப்பிடாது, அதனால் பயத்துக்கான விஷயமே அங்கே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறதுக்காக எவ்வளவு வேணாலும் தியாகம் பண்ணலாம். கரெக்டாக இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒருத்தர் அமெரிக்கா போகணும் அதை லட்சியமாக வச்சுருக்கிறார் அப்படின்னா படிக்கும்போது அவ்வளோ கவனம் கொடுத்து எல்லைக்குட்பட்ட இன்பங்களையெல்லாம் தியாகம் பண்ணால் தான் படித்து ஸ்காலர்ஷிப்பில் அங்கே போக முடியும். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கே இங்கே விட அங்கே நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சொர்க்கம் கற்பனை கெட்டாததாக இருக்கும், மாயாஜால உலகம். இப்போ அதற்காக இங்கே இருக்கிறத நீங்கள் சந்நியாசம் பண்ண மாட்டிங்களா? இங்கே அமெரிக்காவுக்கே போனாலும் மரண பயம் இருக்க தானே செய்யுது. கிளைமேட் ஒத்துக்கணும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் ஒத்துக்கணும். இது இல்லாமல் அங்கே அடிக்கடி துப்பாக்கிச்சூடு, ஸ்கூல்லே பசங்க வந்து சுடுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பயம்னா என்னென்னே தெரியாத உலகத்துக்கு நாம் இப்போ போயிட்டு இருக்கிறோம். இங்கே நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போக போக உங்களால் வெளியிலே போக முடியாத அளவுக்கு பயம் வரும்ன்றார். ஆல்ரெடி கொரோனா வந்தப்போ அப்படி பார்த்தோம், இன்னும் போக போக என்ன வரும்ன்றதை பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த ஞானத்தை ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் படிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சிலர் வந்து இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிறாங்க, இது ரொம்ப நல்ல ஞானம் அப்படின்னு எழுதக்கூட செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை செஞ்சே ஆகணும் இல்லையா? ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது. நல்ல முயற்சி செய்து நினைவு யாத்திரையில் அதிவேகத்தில் போகிற குழந்தைங்களை பாபா அதிகமாக மகிமை பாடுறாங்க. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான் இல்லையா? நினைவிலே இருந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்கிற குழந்தைக்கு தான் பாபாவுடைய மகிமை எல்லாமே. இந்த நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய பழைய கணக்கெல்லாம் முடிக்கப்படுது. ஏன்னா கணக்கு இங்கே முடிச்சாகணும் இல்லையா? சில குழந்தைங்க பாபாவுக்கு எழுதுகிறாங்களாம், பாபா நான் இத்தனை மணி நேரம் தினமும் உன் நினைவில் உட்காந்துட்ருக்கிறேன்ட்டு. அப்போ பாபா நினைக்கிறார், இந்த குழந்தை நல்ல முயற்சியாளராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, எதுக்காகவும் ஒருவரோட ஒருவர் சண்டை போடக்கூடாது. அது விலங்குகளுடைய பழக்கம், சண்டை போடுறது இல்லையா? இடத்துக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் அது அடிச்சிக்கும், துணைக்கு. அப்போ இங்கேயும் மனிதர்களும் அதுக்காகவே தான் அடிச்சிக்கிறாங்க. அப்போ அடிச்சிக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதை இழப்பதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சண்டை போடுறது தேக உணர்வு இல்லையா? நான் பிடிக்கலன்னா அது என்னை விட்டு போயிடும்னு சண்டை போடுறாங்க. ஆனால் ஆத்மா புண்ணிய கணக்கு இருந்தால் என்கிட்டேருந்து யாரும் எதையும் அபகரிக்க முடியாது. புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சுன்னா நான் தலைகீழ நின்னாலும் அதை என்னால் பிடிச்சி வச்சுக்க முடியாது. இதுதான் ஆத்ம அபிமான உணர்வு. ஸோ அப்போ சண்டை போட மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் பாபா சார் சண்டை போடுறது தேக அபிமானம். இதன் மூலமாக நீங்கள் பாபா பேரையும் கெடுத்துடுறீங்க. ஸோ பாபாவை வைத்து தான் சத்குருவை நிந்தனை செய்பவர் உயர்ந்த இலக்கை அடைய முடியாதுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் சாது சந்நியாசிகள் வந்து அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்போ பெண்கள் எல்லாம் வந்து எங்கே சாது சன்னியாசி நமக்கு சாபம் கொடுத்துடுவாரோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. இப்போ நாம் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாபா நிந்தனை பண்ணுறதுனால பாபா நமக்கு சாபம் கொடுக்கறது கிடையாது, நம்மை நாமே சபிச்சுக்கிறோம். நாம் இப்போ மனிதன்லேருந்து தேவதையாகிட்டு இருக்கிறோம்.
சத்தியமான அமர கதை கேட்குறோம் இல்லையா? மரணத்தை வென்ற கதை கேட்டு மரணத்தை வென்றவராகவே ஆகிடுறோம், அமரர் ஆகிடுறோம். நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இந்த கீதா பாடசாலைக்கு வர்றதே லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைவதற்காகத்தான் இங்கே வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் இப்போ வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அதற்கான முக்கியமான முயற்சியே நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வயசாகிடுச்சு அப்படின்னா குருமார்களை தேடி போவாங்க இல்லையா? எதுக்கு? அடுத்த ஜென்மத்திற்கு தயாராகிறதுக்கு, கொஞ்சம் புண்ணிய கணக்கு சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ அடுத்த ஜென்மம் அடுத்த யுகத்தில் தான் நம்ம எடுக்க போகிறோம், அடுத்த கல்பத்தில் தான் எடுக்க போகிறோம், ஆரம்பத்திலே எடுக்க போகிறோம். அப்போ அங்கே எல்லாமே நிரம்பி இருக்கும். ஸோ அதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அதனால தான் இந்த ஜென்மம் ஃபுல்லாக அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதற்கான வழி கடவுளே கொடுக்கிறார். ஏன்னா குருமார்கள் கொடுக்குற வழி எல்லாமே தப்பு தான் இல்லையா? இங்கே முழுக்க முழுக்க சரியான வழி மட்டுமே. ஸோ சரியான வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கே நேரம் இல்லாதப்போ எதுக்கு தவறான வழியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதனால தான் நம்ம பக்தியை விடுறது. பக்தியிலும் இதுலேயும் ஒரு கால் வச்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்லாம் பாபா கேட்குறார். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்காக நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு தான் நினைவிலேயே இருக்கிறோம். அரை கல்பமாக பாபா நினைவே இல்லாமல் இருந்தீங்க. இப்போ இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் நீங்கள் நினைவில் இருக்கணும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சியே இது தான். நினைவில் இருக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால் தண்டனை அடையாமல் எந்த தப்பும் பண்ணாமல் போகணும்னா நிரந்தரமாக பாபா நினைவுலையும் தெய்வீக குணங்களை மட்டும்தான் நான் வெளிப்படுத்துவேன்ற எச்சரிக்கை உணர்வும் சதா இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் எச்சரிக்கை உணர்வு கவனம் கொடுக்குற முயற்சி செய்து உங்களை நீங்களே முன்னேற்றிக்கணும். ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக படித்து வக்கீலாக மருத்துவராகலாம் ஆகுது. லக்ஷ்மி நாராயணனுடைய பதவியோ ரொம்ப ரொம்ப உயர்ந்த பதவி. போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். உயர்ந்த குலத்தை சார்ந்த உயர்ந்த பிராமணர்கள் நீங்கள் தான். உண்மையிலே ஸ்வதஷ்ண சக்கரம் ஏந்தி இருப்பதாக காட்டுறது உங்களுடைய நினைவார்த்தம் தான், தேவதைகளுடைய நினைவார்த்தம் கிடையாது. ஆனால் தேவதைகள் கையில் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது உங்களுடைய நினைவார்த்தம், சங்கமிக பிராமணர்களுடைய நினைவார்த்தம். இதே ஞானத்தை நீங்கள் முந்தைய கல்பத்திலையும் கேட்டீங்க, இப்போ மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஞானத்தை கேட்பதன் மூலமாக, கேட்டதை குணமாக மாற்றுவதன் மூலமாகத்தான் நீங்கள் உயர்ந்த பதவியை அடையிறீங்க. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடும். மற்றபடி வேத சாஸ்திரங்கள்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களை நீங்களே சோதனை பண்ணி சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் நான் பாபாவுடைய நினைவில் இருக்கிறேன், எந்த அளவிற்கு நான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணியிருக்கிறேன், ஏதாவது எனக்குள்ள குறைகள் இருக்குதா, என்னுடைய உணவு பானம் நடவடிக்கை இதெல்லாம் ராயலாக இருக்குதா, அல்லது நான் ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு பொய் பேசிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு உள்நோக்கு முகமாக இருந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய நினைவின் சார்ட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களை ஆத்மா சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. தேக உணர்வுலேருந்து முற்றிலும் விலகி இருங்க. உங்களுடைய மனநிலையை ஒரே சீராக வச்சிருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. சம பவர்ஃபுல் வர்தனம். மாயை வென்றவராகுங்கள், சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். அதன் மூலம் பஞ்ச தத்துவம் மற்றும் பஞ்ச விகாரங்களை உங்களுடைய வேலைக்காரர்களாக்குங்க. ஸோ தங்க யுகத்தில் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை ராஜா ராணியுடைய ட்ரெஸ்ஸில் பின்னாடி முதுகில் பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் கூட இருக்கும்,
ஒரு துணி வரும், முதுகை கவர் பண்ணி அப்படியே கீழே தரை வரைக்கும். ஸோ அவ்வளோதான் எம்ஜிஆர் படத்தில் இருக்கும். பட் ஆனால் சத்தியுகத்தில் அப்படி இருக்காதான், அதையும் தாண்டி போகுமா. இப்போ சமீபமாக அந்த மாதிரி சிலர் பெண்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறத பார்க்குறோம். பின்னாடி துணி வந்துக்கிட்டே இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டே ஒருத்தவங்க போகிறது இப்போ சமீபமாக அப்படி பார்க்குறோம். ஸோ பழைய ஃபேஷன் நியூ ஃபேஷனாக மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ராஜாராணியோடைய ட்ரெஸ் அந்த முதுகிலேருந்து வரக்கூடிய அந்த துணியை பின்னாடி பணிப்பெண்கள் பிடிச்சிட்டு போவாங்களாம். அதே மாதிரி இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் ராஜாக்கள் இல்லையா, இப்போவே நம்ம ராஜா, சுயராஜ அதிகாரி, இது சூக்ஷ்மமாக இருக்குது. நம்ம ராஜான்றது உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா இங்கே சூக்ஷ்மத்தின் ராஜா, சூக்ஷ்மத்தில் ராஜா, கர்மேந்திரியங்களின் ராஜா, ஞானேந்திரியங்கள் மனம்புத்தியின் ராஜா, ஆத்மா. ஸோ இதெல்லாம் உங்களுடைய டைட்டில், பட்டங்கள். இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிருக்கணும். மாயை வென்றவன், சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற பட்டங்களினால் ஆன ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிருக்கிறீங்க. இதுதான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸே. நீங்கள் எப்போ ராஜாவாகிறீங்க, மாயை வென்றவன்ற ட்ரெஸ்ஸு போடும்போது ராஜா, சுயராஜ்ய அதிகாரி அப்படின்ற ட்ரெஸ்ஸு போடும்போது நீங்கள் ராஜா. எப்போ இந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய ஆடையை பின்னால் சுமந்து வரும் வேலைக்காரனாக இந்த பஞ்சதத்துவமும் பஞ்ச விகாரங்களும் மாறிடும். சூப்பர் இல்லை? ஆக்சுவலாக அரக்கர்கள் எல்லாம் கடைசியில் வேலைக்காரர்களாக, அடிமைகளாக மாறுவாங்க. புராண கதையிலெல்லாம் முருகனுக்கு தொல்லை கொடுக்குற அரக்கன் தான் கடைசியில் மயில் வாகனமாக மாறுறதா காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அவன் அடிமை ஆகணும், மாயை அப்படின்னா, பஞ்ச தத்துவம் அப்படின்னா, இதை வென்றவன் நானுன்ற ட்ரெஸ்ஸு எப்போவுமே இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்கணும், கழண்டு வந்துடக்கூடாது. அப்போ டைட்டாக இருக்கிறதுக்கு பெல்ட் போடுவாங்களா, அந்த பெல்ட் என்ன தெரியுமா, திடமான எண்ணம். இல்லையா, நான் ராஜ்ய அதிகாரின்ட்டு அப்படியே வெளி உலக கட்சியில் மயங்கிடக்கூடாது. மயங்க மாட்டேன் அப்படின்ற திடமான எண்ணம்ன்ற பெல்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ விதவிதமான ஆடை அணிங்க, அதாவது விதவிதமான பட்டங்கள், ஸ்வமான் அணிந்து கொள்ளுங்கள். திடமான எண்ணத்தோடு பாபாவோடு இணைந்தே இருங்கள். அப்போ இந்த விகாரங்கள் பஞ்ச தத்துவம் எல்லாம் மாறி உங்களுக்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய துணைவர்களாக மாறிடும், அடிமைகளாக மாறிடும் அப்படின்னு சொல்ல. இது ஒரு பவர்ஃபுல்லான அவ்விக்த முரளியிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த முரளி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லோகன்: தெய்வீக குணங்கள் மற்றும் சக்திகளை மற்றவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு நாம் புரிய வைக்கிறோம் இல்லையா, அது வெறும் வார்த்தை. ஆனால் அதன் அனுபவத்தில் அனுபவிச்சிருக்கிறீங்களா, அந்த அனுபவத்தில் இருந்திருக்கிறீங்களா, அந்த தெய்வீக குணத்தின் சொரூபமாக, சக்தியின் சொரூபமாக, அந்த அனுபவத்திலே உங்களையே நீங்கள் மறந்துடணுன்றார். ஏன்னா இந்த அனுபவம் தான் மிகப்பெரிய அதிகாரம்ன்றார் பாபா குழந்தைகளுக்கு இல்லையா. மற்றவர்கள் சொல்வார்கள், நீங்கள் செய்கிறவங்களாக இருப்பீங்க. அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லத்தான் செய்ய முடியுமா உங்களால்? இதோடைய நினைவு பாருங்களாம். கிறிஸ்தவ மதத்தில் ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு, இதெல்லாம் சொன்னாரே தவிர அவர் செய்யலை. ஸோ மதத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. அது செய்பவர்களாக பாபா குழந்தைங்க இப்போ ஆகிறோம். அதுதான் மிகப்பெரிய அதிகாரம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பவர்ஃபுல்லான ஸ்லோகனும் கூட. அவ்விக்த இஷாரா: இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளராகுங்கள். எப்பவுமே உங்களை சர்வசக்திவான் பாபாவோட இணைந்திருப்பதாக உணர்ந்தீங்க அப்படின்னா அவரே உங்களுடைய துணைவனாகவும் ஆகிடுவார். பிறகு அழியக்கூடிய துணைவர்களை தேடி போக மாட்டீங்க ஒருபொழுதும். சமசூப்பரில் அழிவற்றவரோடு இணைந்து இருக்கிறேன் இல்லையா. கடவுள் இருக்கும்போது எனக்கு மற்றவர்கள் எதற்கு, படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்குன்னு சினிமா பாட்டு பக்தியில் கூட எழுதியிருக்கிறாங்க. சூப்பர் லைன் இல்லையா அது? ஸோ அப்போ அழிவற்றவர்களுடைய துணை தேடவே மாட்டீங்கன்றார். அவருடைய துணை இருந்தால், அவரோடு இணைந்து இருந்தால். எப்படி சூரியன் முன்னாடி இருட்டு இருக்காது, அதே மாதிரி சர்வசக்திவான் முன்னாடி வீண் எண்ணம்ங்கிற மாயா நிற்க முடியாது. ஏன்னா எதிரி எப்போவுமே உங்களை தனியாக்கி தான் உங்களை தாக்குவான். பாபா சொல்கிறார், மாயா தானே உங்கள் எதிரி,
பாபாவை விட்டு நீங்கள் விலகினா மட்டும்தான் உங்களை தாக்க முடியும். ஒருபொழுதும் தனியாக இருக்காதீங்க. இல்லை, பிரம்மகுமார் குமாரிகள் எப்போவுமே தனியாக இருக்கக்கூடாது. சம பவர்ஃபுல் அவ்யக்த இஷாரா, வரதானம், ஸ்லோகன், அவ்யக்த இஷாரா மூணுமே சம சூப்பராக இருக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.